Hi friends, welcome to Hyana Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லாங் ஃப்ராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. இந்த லாங் ஃப்ராக்ல வந்து ஸ்லீவ்ல வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்து பார்டர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஸ்கர்ட்ல வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். லாங் ஃப்ராக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த லாங் ஃப்ராக் வந்து 2 இயர் பேபிக்கு ஸ்டிச் பண்றேன். ஸோ 1.5 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லாங் ஃப்ராக்கு லைனிங் கொடுக்குறேன். ஸோ லைனிங்கும் 1.5 மீட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணுவேன். ஸோ லைனிங்கில் வந்து டாப்க்கான கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். டாப்போட லென்த் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். ஸோ ஒரு 10 இன்ச் லென்த் இருக்க கிளாத் வந்து டபுளாக இருக்குது இந்த கிளாத்து. ஸோ இந்த கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இப்போ டபுளாக இருக்க கிளாத்தை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணால் 4 ஃபோல்ட் ஆகிடும். இப்போ 4 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மார்க் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணோம். நான் ஷோல்டர் வந்து செஸ்ட் வச்சு எப்படி ஷோல்டர் மார்க் பண்ணுறது சொல்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 20 இன்ச்சு 20 இன்ச்சை வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம். வந்து 3.5 இன்ச்சு வந்தது. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக வச்சு ஸோ 4 இன்ச்சிங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோம். ஆர்ம் ஹோல் வந்து அதே 4 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் எப்படின்னா ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அதான் ஆர்ம் ஹோல். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் வந்து 20 இன்ச்சு. ஸோ 20 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக விடுறேன். இப்போ நான் லென்த் மார்க் பண்ணல. கரெக்டான லென்த் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். டாப் போர்ஷனுக்கு கூட 1 இன்ச் வச்சு 9 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். ஏன் 1 இன்ச்னா ஷோல்டர் கீழே half இன்ச் ஜாயின் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வேஸ்ட் மார்க் பண்ணுறேன். வேஸ்ட் வந்து 18 இன்ச்சு. 18 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.5 இன்ச்சு. ஸோ 4.5 இன்ச்சு இங்கேருந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்கு விடுறேன். ஸோ இது கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா பாத் விடுறதுக்கு விட்ட அளவு. இப்போ நெக் போர்ஷன் மார்க் பண்ணணும். ஸோ நெக்கோட வித் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். நெக்கோட வித் வந்து செஸ்ட் அளவை வந்து 12ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வருதோ அதான் நெக்கோட வித். 20 இன்ச்சு 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.25. ஸோ 1.25 இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்கோட லென்த் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 3 இன்ச்சு, பேக் நெக் வந்து 2 இன்ச்சு. ஸோ ஒரே பீஸில் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணும்போது தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டும் நான் ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆர்ம் ஹோல் இங்கே கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் செக் பண்ணணும். நான் மெஷர் எடுத்ததுல வந்து ஆர்ம் ஹோல் வந்து 10 இன்ச்சு. ஸோ 10 இன்ச்சில் பாதி 5 இன்ச்சு ஃப்ரண்ட்ல வரணும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணால் எனக்கு 5 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ வந்து கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து பேக் நெக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக எல்லா கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் நெக்கை ஃபுல் கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட்ல வந்து 3 இன்ச்சு வச்சோம். அதை வந்து அப்புறம் நம்ம கிளாத் தனியாக எடுத்து கட் பண்ணலாம். இப்போ ஆர்ம் ஹோலும் சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வேஸ்ட் கரெக்டான வேஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செஸ்ட் கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்க இடத்துல கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுக்கும் போது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இந்த இடத்துல தான் ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக வரும். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் நம்ம கட் பண்ணல. ஸோ பேக் பீஸை எடுத்து தனியாக பேக் கிளாத்க்கு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க இந்த கிளாத்தை எடுத்து திருப்பியும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் 2 பீஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பேக்ல வந்து நான் ஓப்பன் கொடுக்க போறேன், கொக்கி வைக்க போறேன். ஸோ பேக்ல வந்து சென்டர்ல கட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேக்கு நம்ம கட் பண்ணியாச்சு லைனிங் பீஸ்ல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் கட் பண்றதுக்கு நான் கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லீவோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை எடுத்துக்கோங்க. என்னோட ஸ்லீவோட ஹைட் வந்து 5 இன்ச்சு. அது கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஆட் பண்றேன். ஏன்னா இங்க வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு கீழே பார்டர் வைக்க போறேன். ஸோ சீம் அலவன்ஸ்லாம் அதிகமாக வேணும். ஸோ 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டு. ஸோ 7 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்னோட ஸ்லீவோட அகலம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழ் ரவுண்ட் எவ்வளோ அதை மார்க் பண்ணி அப்படியே ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ட்ரா பண்ணிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் வந்து 5 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டு இப்போ சைடையும் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் கட் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஸ்லீவ் மார்க் பண்ண போர்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அப்படியே வாயிலேயே சொல்லிட்டேன். கிளியராக புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ்லாம் நான் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டர்ல கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவோட கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஓப்பன் கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்லீவோட கட்டிங் இப்போ முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்ல வந்து பஃப் மாதிரி வச்சு பார்டர் கீழே வந்து பார்டர் ஜாயின் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே கட் கொடுத்துக்கிறேன். இந்த 2 பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் கிளியராக காமிக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ ஸ்லீவோட கட்டிங் முடிஞ்சிருச்சு.
இப்போ லாங் ஃப்ராகோட ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணணும். ஸோ ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணதுக்கு இந்த கிளாத் வந்து டபுளாக இருக்கு. ஸோ இந்த டபுளாக இருக்க கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட டோட்டல் லென்த் வந்து 20 இன்ச்சு. இதில் வந்து 17 இன்ச்சு தான் இருக்கு. லைனிங் வந்து கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட கிளாத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா 16 இன்ச்சு இருக்கு. இப்போ 4 ஃபோல்ட் பண்ணி தான் 16 இன்ச் இருக்கு. அப்போ நான் எடுத்திருக்க டோட்டல் கிளாத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா 64 இன்ச்சு. என்னோட கிளாத் ஃபுல் அகலம். இப்போ ஸ்கர்ட் பார்ட், டாப் போர்ஷன், ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி மெயின் கிளாத்ல கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத்ல ஃபர்ஸ்ட் டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் டபுளா இருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ், பேக் ஒரு பீஸ், டபுள் கிளாத்தா இருக்கு. இப்போ இந்த பார்டர் வந்து எனக்கு மேல் சைடு ஷோல்டர் இருக்கு அந்த சைடு வர மாதிரி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேல் சைடு வச்சு இப்போ ஸோ இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா டாப் போர்ஷன். ஸோ அதை வந்து அப்படியே மேலே வச்சு நம்மளுக்கு கிளாத் வந்து கரெக்டா எல்லா சைடும் ஈக்குவலா வருதான்னு பாருங்க. எங்கேயாவது கம்மியா இருக்கா, அதிகமா இருந்தா பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிட போறோம். ஸோ கம்மியா இல்லாம எல்லா இடத்துலயும் கரெக்டா வருதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு நான் இதுல எதுவும் கட் பண்ணல, அப்படியே எடுத்து வச்சிடறேன். நீங்க வேணும்னா சைடு ஆம் ஹோல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணல, ஏன்னா நான் வந்து இந்த லைனிங்கை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடு ஆம் ஹோல் கிட்ட எல்லாம் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடுவேன். இப்போ டாப்போட ஃப்ரண்ட் பேக் ஜாயிண்டா இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் நான் கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பீஸ் தனி பேக் பீஸ் தனி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ லாங் ஃப்ராகோட ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ற மெயின் பீஸ்ல. ஸோ ஸ்கர்ட் போர்ஷன்ல வந்து இப்போ மேல வந்து இந்த மாதிரி கம்மியான பார்டர் இருக்கு, கீழே வந்து அகலமான பார்டர் இருக்கு. ஸோ இந்த அகலமான பார்டர் இருக்கிறது வந்து நான் ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன், அந்த கம்மியான பார்டர் இருக்கிறது வந்து பேக் சைடு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டா ஈக்குவலா மடிச்சுக்கோங்க. இது பேக் சைடு வரும், இங்க பெரிய பார்டர் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். அகலம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தோட அகலம் வந்து 30 இன்ச் இருக்கு. ஸோ டோட்டல் ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் சேர்த்தா 60 இன்ச் வரும். ஸோ நம்ம வேஸ்ட் வந்து 18 இன்ச் தான். ஸோ அதை விட ட்ரிபிள் கிளாத்தாவே இருக்கு. ஸோ எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும் இந்த கிளாத். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயிண்ட் இடத்துல வந்து ஜாயிண்ட் இருக்கு, கட் பண்ணிட்டேன். இப்போ ஹைட் மார்க் பண்ணணும். லாங் ஃப்ராகோட டோட்டல் ஹைட் வந்து 28 இன்ச். அதுல 8 இன்ச் வந்து டாப்க்கு போயிடுச்சு. ஸோ மீதி வந்து 20 இன்ச் கீழே ஸ்கர்ட் பார்ட்க்கு வரணும். ஸோ 20 இன்ச் கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட்ஸ்க்காக கொடுத்துட்டு 21 இன்ச் எடுத்துக்கணும். ஸோ எனக்கு கரெக்டா இந்த கிளாத் வந்து 21 இன்ச் இருந்தது. ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணிட்டேன். இப்போ லைனிங் பீஸோட தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ மெயின் கிளாத்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அந்த லைனிங் பீஸ் வச்சு செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அந்த மேல் கிளாத் வந்து பஃப் கொடுக்கறதுக்கு, கீழே இருக்க கிளாத் வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி வச்சு அந்த பார்டரையும் இந்த பிளெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டா மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ், பேக் ஒரு பீஸ் வச்சிருக்கேன். இப்போ இந்த மெயின் கிளாத் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை விட அதிகமா தான் இருக்கணும். அந்த கிளாத் அதிகமா இருக்க இடத்துல தான் நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு நம்ம லைனிங் பீஸோட ஜாயின் பண்ணும்போது அந்த பஃப் கிளாத் வந்து நல்லா பஃப்னு தூக்கி இருக்கும். ஸோ இப்போ ஸ்லீவ் கிளாத்தை வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது நான் கிளியரா சொல்றேன். இப்போ பேக் பீஸ்ல வந்து ஓப்பன் வச்சு கொக்கி வைக்க போறோம். ஸோ கொக்கி பட்டி ஸ்டிச் பண்றதுக்காக 1.5 மீட்டர் அகலம் இருக்க லென்த்தான கிளாத்தும், அதுக்கப்புறம் 2.5 மீட்டர் அகலம் இருக்க லென்த்தான கிளாத்தும் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த லாங் ஃப்ராகோட கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லாங் ஃப்ராகோட டாப் போர்ஷன் கட் பண்ணிடலாம். மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கு மேல வந்து லைனிங் பீஸை வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து பார்டர் இருக்க கிளாத் தான் நான் ஷோல்டர் கிட்ட வைக்க போறேன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு எல்லா சைடும் ஈக்குவலா வருதான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வந்து நெக் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி கட் பண்ணிருக்குமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டா திரும்புறதுக்கு ரவுண்ட் இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இந்த லைனிங் பீஸ் வந்து பேக் சைடு திருப்பிக்கிறேன். இப்போ பேக் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டேன். ஃபுல்லா லைனிங் கிளாத் எல்லாம் பேக் சைடு இருக்க மாதிரி ஃப்ரண்ட் சைட்ல தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஓரத்துல ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நெக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பேக் லைனிங் வந்து நம்ம கரெக்டா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் சைடு, கீழே, அதுக்கப்புறம் இந்த சைடு ஆர்ம் ஹோல் எல்லாம் அப்படியே ஓரத்துல 1/4 இன்ச் ஓரத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணா நம்மளுக்கு பர்ஃபெக்டா வந்து அந்த கிளாத்தும் லைனிங்கும் ஒன்னா வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் லைனிங்ல கட் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம மெயின் பீஸும் வந்துருச்சு. ஸோ இங்க பாருங்க பார்டர் மேல வச்சு அழகா இருக்கு. டாப்போட ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடோட மெயின் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பேக் சைடு வந்து 2 பீஸா இருக்கு இல்லையா, கொக்கி வைக்கிறதுக்காக கட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மெயின் கிளாத்ல வந்து சிங்கிள் பீஸா தான் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுட்டு சென்டர்ல கட் கொடுத்துருக்கேன். பேக் பீஸ் எனக்கு 2 பீஸா வந்துருச்சு. லைனிங் பீஸையும் மேல இந்த மாதிரி கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்கத்துல வச்சு செட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக் ரெண்டும் ஒரே சைட்ல வரும். தனித்தனியா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு சைடு நெக் வரும், ஒரு சைடு ஆம் ஹோல், அந்த ஷேப் வந்து மாறிடும். நெக்ல நம்ம ரவுண்ட் ஷேப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப் ஸ்டிச் பண்ணிட்டு அந்த நெக்குல கிளாத்தை கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்க்கு கட் கொடுத்துட்டு இந்த லைனிங்கை இப்போ பேக் சைடு திருப்பணும். ஸோ இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல ஸ்டிச் பண்ண மாதிரி எல்லா லைனிங் கிளாத்தும் உள்ள போற மாதிரி வச்சு அப்படியே ஓரத்துல நெக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
நான் ரவுண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் சைடு எல்லாத்தையும் நம்ம 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு நான் கட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் சைடும் எனக்கு பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைட்ல வந்து கொக்கி ஸ்டிச் பண்றதுக்கு பட்டி ஜாயின் பண்ணணும். இப்போ கொக்கி பட்டிக்கு 1.5 இன்ச் எடுத்த கிளாத் வந்து இந்த சைடு ரைட்ல வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2.5 இன்ச் எடுத்த கிளாத் வந்து லெஃப்ட் சைடு வந்து கீழே வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க, அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா வரும். மேல வச்ச கிளாத்தை வந்து இப்போ மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பேக் சைடு மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்ல ஜாயின் பண்ண கிளாத் வந்து இப்போ பேக் சைடு திருப்பணும். ஸோ பேக் சைடு திரும்புறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த ஓரத்துல. இந்த ஓரத்துல படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ண கிளாத்தை வந்து ஃபுல்லா அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் கிளாத்தையும் அப்படியே பேக் சைடு திருப்பி அப்படியே இந்த ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரியான கொக்கி வைக்கிற இடத்துல கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துருச்சு. இப்போ ஐப்பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு 2.5 இன்ச் கிளாத் கீழே சைடு வச்சு இல்லையா, ஸோ இதை இந்த மாதிரி திருப்பிட்டு அதே மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பேக் சைடுல ஜாயின் பண்ண கிளாத் வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடு வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை ஃபுல்லா மடிக்க கூடாது. இப்போ ஆஃப் மடிச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு மேலே இந்த 1/4 இன்ச்சு மடிச்ச கிளாத்தை அப்படியே வச்சு அப்படியே ஓரத்துல ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் இந்த மாதிரி ஓரத்துல ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓரத்துல ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். அந்த தையலுக்குள்ளதான் கொக்கிக்கான ஐ ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேல மேல வச்சு செட் பண்ணி பாருங்க லென்த்துக்கு ரெண்டும் கரெக்டா இருக்கான்ட்டு. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த தனித்தனியா இருக்கு இல்லையா இந்த கிளாத், ஸோ நம்ம ஃப்ராகோட கீழ் பகுதி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தனியா இருக்கும்போது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு கீழே எந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கனால நம்ம பேக் பீஸும் கீழே வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பேக் பீஸை கரெக்டான சைடு இந்த மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அப்படியே ஷோல்டர் கிட்ட 2 கிளாத் ஈக்குவலா வச்சு அப்படியே 1/2 இன்ச்சுக்கு டபுள் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பி பார்க்கலாம். ஸோ ஷோல்டர் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிற கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ்ல வந்து இந்த பிளெயினாக இருக்க கிளாத்ல தான் நான் ப்ளீட்ஸ் வச்சு இந்த பஃப் வைக்க போகிறேன். ஒரு ஸ்லீவ்க்கான கிளாத் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்லீவ்க்கான கிளாத் எடுத்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கிறேன். 2ஆ மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கட் கொடுத்துக்கணும். ஸோ அந்த லைனிங் பீஸ்ல எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நான் அந்த மெயின் கிளாத்தையும் பார்த்து கட் பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு. இப்போ இந்த கட் கொடுத்தோம் இல்லையா, இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதா ஒரு கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தான் கிளாத் இருக்கிறதுனால நான் குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ அதிகமா கிளாத் இருந்ததுன்னா நீங்க அதிகமா 1 இன்ச்சுக்கு கூட ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு ப்ளீட்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம 2 சைடும் ப்ளீட்ஸ் வைக்க போறோம் இந்த பஃப் ஸ்லீவ்ல. ஸோ கீழ் சைடும் மேலே எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுமோ அதே மாதிரி கீழே அந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் எவ்வளவு கிளாத் விட்டோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கீழேயும் ப்ளீட்ஸ் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் 2 சைடும் ப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மெயின் பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். கரெக்டான சைடு வச்சு அதுக்கு மேலதான் லைனிங் வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் லைனிங்ல கீழ் பகுதி வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி கீழ் பகுதியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃப்ரண்ட்ல ஜாயின் பண்ண லைனிங்க பேக் சைடு திருப்பணும். ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே ஓரத்துல ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ கீழ் சைடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட மேல் சைடு ஜாயின் பண்ணல இல்லையா, ஸோ மேல் சைடு வந்து இப்போ மெயின் கிளாத்ல வந்து கிளாத் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை மேல வந்து ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ஒரு சைடு இந்த மாதிரி தூக்கி ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சென்டர்ல இருந்து இன்னொரு சைடும் அதே மாதிரி பிடிச்சி ஜாயின் பண்ணுங்க. இப்போ நான் 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மெயின் கிளாத் நான் அதிகமா வச்சனால அந்த பஃப்னஸ் வந்து அதிகமா தெரியுது பாருங்க. அதுவே நான் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒண்ணா வச்சிருந்தா அப்படியே ஃபிளாட்டா இருக்கும் 2 கிளாத்தும். சைட்ல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடுறேன். கீழே வந்து பார்டர் வைக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த பார்டருக்கான கிளாத் வச்சுக்கிறேன். ஸோ அந்த பார்டர் எங்க வைக்க போறோமோ அந்த இடத்துல கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். மேல எல்லாம் அப்படியே சைட்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்டரையும் லைனிங்கையும் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ கீழே வந்து அந்த கொஞ்சம் மடிச்சு தைக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். ஸோ அந்த கிளாத்தை மடிச்சு தைச்சிடுறேன். இப்போ கீழே வந்து அந்த பார்டர் பீஸும் ரெடி ஆயிடுச்சு. அந்த மேல வைக்கிற பஃப் பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பீஸையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஃப் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி பார்டர் பீஸ்க்கு மேலே போட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு 2 பீஸையும் ஜாயின் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து பார்டர் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இந்த பார்டர் வந்து தூக்குன மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பார்டர் தூக்காம இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன் பார்டருக்கு மேலே. அதாவது நம்ம ஸ்டிச் பண்ண உள் கிளாத் இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்டர் சைடு வச்சு ஓரத்துல படிமான தேல் போட்டுக்கிறேன். இப்போ படிமான தையல் போட்டுட்டேன். ஸோ இப்போ தையல் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க ஸ்லீவ் நல்லா படிஞ்சிருக்கு. இப்போ பஃப் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும், மேலே நல்லா பஃப்னு இருக்கும், கீழே வந்து பார்டர் இருக்கும். ஸோ அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இதே மாதிரி 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாடி பீஸோட ஜாயின் பண்ணணும். இப்போ பாடி பீஸ் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ ஸ்லீவோட சென்டர் கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சென்டர் கிட்ட இருந்து ஒரு சைடு 2 கிளாத்தையும் ஸ்லீவ் கிளாத்தையும் பாடி கிளாத்தையும் ஒன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்க. லாஸ்ட்ல எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து நிக்குது. ஸோ இங்க இருந்து அப்படியே பாடி பீஸையும் ஸ்லீவையும் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி அழகா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் டபுள் தையல் போட்டு 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நான் 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாக்ஸ் ஸ்ப்ளிட் வச்சு ஸ்கர்ட் ஜாயின் பண்ணணும். இப்போ அது எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கர்ட் பார்ட் ஸ்டிச் பண்றதுக்கு லைனிங் பீஸ்ல வந்து கீழே 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் மெஷர் பண்ணி பாக்குறேன் ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்ட்டு. சப்போஸ் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மெயின் பீஸும் லைனிங் பீஸையும் ஒன்னா வச்சு ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். சப்போஸ் மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத் கம்மி அப்படின்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்ல தனியா ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம், மெயின் கிளாத்ல தனியா ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். ப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மெயின் கிளாத்ல வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விடணும் இல்லையா, 2 இன்ச். ஸோ அந்த 2 இன்ச் டபுள் அந்த மாதிரி கிளாத் மடிச்சு கார்னர்ல ஒரு 2 இன்ச் கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிக்கிறனால நம்ம அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் பிடிப்போம். நம்ம ப்ளீட்ஸ் பிடிக்க ஃபர்ஸ்ட் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அங்க இருந்து இப்போ அளவு எடுத்துக்கிறேன். இப்போ கிளாத் வந்து நான் டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஃப்ரண்ட்ல இருக்க பீஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வச்சு காமிக்கிறேன். ஸோ டபுளா எடுத்தா எனக்கு கிளாத் வந்து 26 இன்ச் இருக்கு ஃப்ரண்ட் பீஸ்க்கு மட்டும். இப்போ என்னோட வேஸ்ட் வந்து 18 இன்ச்சு. ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னா 9 இன்ச் தான் வரணும் இந்த வேஸ்ட்ல. பேக்குக்கு நான் தனியா கிளாத் ஜாயின் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ப்ளீட்ஸ் பிடிச்சு காமிக்கிறேன். ஸோ 18 இன்ச்ல 9 இன்ச் மட்டும் எனக்கு ஃப்ரண்ட்ல ப்ளீட்ஸ் வரணும். எழுதி காமிக்கிறேன். 26 இன்ச் டோட்டல் ஃபேப்ரிக் இருக்கு. அதுல வந்து -9 இன்ச் வேஸ்ட்டுக்கு 9 இன்ச் போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 18. ஸோ எனக்கு பேலன்ஸ் கிளாத் இப்போ 18 இன்ச் இருக்கும். ஸோ இந்த 18 இன்ச்சை நம்ம எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் பிடிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ 18 இன்ச்சை வந்து நான் டிவைடட் பை 9 போடணும். ஏன்னா எனக்கு 9 ப்ளீட்ஸ் தான் வரணும். அந்த 9 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் 1 இன்ச் ப்ளீட்ஸ்னா 9 இன்ச் வேஸ்ட்னா 9 ப்ளீட்ஸ் வரணும். ஸோ அந்த 18ல 9 ப்ளீட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இப்போ 18 9ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ச். ஸோ இந்த 2 இன்ச் தான் நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சி உள்ள போகணும் இல்லையா, கிளாத் ப்ளீட்ஸ் இன்டேக் சொல்லுவோம். ஸோ 2 இன்ச் கிளாத் தான் இன்டேக்கு போகும். ஸோ இப்போ நான் ப்ளீட்ஸ் பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி லைனிங் பீஸ் மேல மெயின் பீஸா வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுக்கலாம். மெயின் பீஸும் லைனிங் பிளஸும் ஜாயின் பண்ணிட்டு இப்ப தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் கட் கொடுத்தேன் இல்லையா, சோ அது வரைக்கும் விட்டுருங்க கிளாத். இது வரைக்கும் கிளாத் ஒன்றும் பண்ணக்கூடாது. இது வந்து சீம் அலவன்ஸ்க்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர் பண்ணி ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 இன்ச் ப்ளீட்ஸ் இல்லையா, ஸோ 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட் இன்டேக் வந்து 2 இன்ச். ஸோ 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கு பக்கத்துல இன்ஸ்டேப்ல 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இன்ச் இங்க மார்க் பண்ணோம் இல்லையா, 2 இன்ச் மார்க் பண்ணுவேன். இந்த 2 இன்ச் கிளாத்தையும் 1 இன்ச் மார்க் பண்ண கிளாத் அதுக்கு மேல வச்சா இந்த ப்ளீட்ஸ் வந்து உள்ள போகும். 2 இன்ச் மார்க் பண்ணுவேன். அந்த கிளாத் ஃபுல்லா நம்ம ப்ளீட்ஸ்க்கு உள்ள போயிடும். இப்ப இந்த மாதிரி நமக்கு ப்ளீட்ஸ் ரெடி ஆயிடும். இப்ப வந்து நான் பாக்ஸ் ப்ளீட் வைக்க போறேன். சோ திருப்பி என்ன பண்ணணும், 1 இன்ச் மார்க் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. இப்போ 2 இன்ச் இங்க இந்த இடத்துல மார்க் பண்றேன்னா இப்ப நான் வைக்கிறது பாக்ஸ் ப்ளீட். சோ இந்த இடத்துல என்ன பண்ணா 2 இன்ச் மார்க் பண்ணும் இல்லையா, அந்த 2 இன்ச் மார்க்கிங்க கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த கிளாத் மேல போய் ஆப்போசிட் சைட்ல போய் வைக்கிறேன். சப்போஸ் நீங்க நார்மல் ப்ளீட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச் மார்க் பண்ண கிளாத் தூக்கிட்டு வந்து 2 இன்ச் மார்க் பண்ணீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ப்ளீட்ஸ் பிடிச்சிடலாம். இப்ப பாக்ஸ் ஒரு ப்ளீட் முடிஞ்சிருச்சா, இப்ப இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ப்ளீட் வைக்கணும் இல்லையா, இப்ப திருப்பி 1 இன்ச் மார்க் பண்ணுங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கிங்க விட்டுணும். இந்த பாக்ஸ் ப்ளீட் அந்த மார்க்கிங்க விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல திருப்பி 1 இன்ச் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த 1 இன்ச்சும் 2 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த 1 இன்ச் மார்க் பண்ண மார்க்கவை 2 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல இந்த சைடு வைக்கணும். இந்த மாதிரி வைக்க இப்ப திருப்பியும் ஆப்போசிட் சைடு. அப்பதான் நமக்கு பாக்ஸ் ப்ளீட் இந்த மாதிரி வரும். பாருங்க நான் ஃபுல்லா ப்ளீட்ஸ் புடிச்சிட்டேன். இப்போ நமக்கு பாக்ஸ் ப்ளீட் வந்து அழகா வந்துச்சு. 3 பாக்ஸஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் மெஷர் பண்ணி பார்த்தா என்னோட வேஸ்ட் வந்து 9 இன்ச் வருது. இதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனித்தனியா பாக்ஸ் ப்ளீட் பிடிச்சிக்கிட்டு இப்போ பார்டர் பெருசா இருக்கிறது ஃப்ரண்ட்ல வரும், சின்ன பார்டர் இருக்கிறது பேக் சைடு வரும். ப்ளீட்ஸ் பிடிச்ச ஸ்கர்ட் பார்ட்டை வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்றேன். இப்போ ஸ்கர்ட்டை வந்து கரெக்டான சைடு வச்சுட்டேன். இந்த பாடியோட வேஸ்ட் சைடு இருக்கு இல்லையா, பாடி பீஸோட அது வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே 2 கிளாத்தையும் ஒன்னா ஈக்குவலா வச்சு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கு எனக்கு. இப்போ 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸ்கர்ட்டையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாடி பீஸையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ சைடு ஜாயின் பண்றதுக்கு நான் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன். ஸோ அந்த 2 இன்ச் அளவு கிளாத்தை விட்டு அப்படியே மேல இருந்து கை கிட்ட இருந்து இந்த வேஸ்ட் வரைக்கும் அப்படியே 2 இன்ச் தச்சிடணும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு கீழே வரும்போது நீங்க 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணாலே போதும். ஸோ அந்த இடத்துல 2 இன்ச் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி 4 பீஸையும் ஒன்னா வச்சு 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 2 சைடும் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க மேல இருந்து 2 இன்ச் வருது, கீழே வந்து 1 இன்ச்சுக்கு அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் லைனிங்ல கீழே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ மெயின் பீஸ்ல வந்து கீழே மடிச்சு ஸ்டிச் பண்ணல, பார்டர்ல கொஞ்சம் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் மடிச்சு அப்படியே ஓரத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே மடிச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வைக்க போறேன். ஸோ அதுக்கு 3 இன்ச் ஸ்கொயர் ஷேப்ல இருக்க ஒரு 5 கிளாத் எடுத்து வச்சுக்கா 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ உங்களுக்கு பெரிய பெட்டல்ஸ் வேணும்னா பெரிய அளவு எடுத்துக்கோங்க. நான் 3 இன்ச் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணுங்க. 4 ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப்ல வரும். இப்போ ஊசி நூல் எடுத்துட்டு இப்போ ஸ்கொயர் ஷேப்ல இந்த கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தையலா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தையல் போட்டுட்டு இப்போ அந்த தையல் போட்ட கிளாத்தை வந்து நல்லா சுருக்கணும். நம்மளுக்கு ஒரு பெட்டல் மாதிரி ரெடி ஆகும். இங்க பாருங்க இந்த மாதிரி பெட்டல் ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா அந்த பெட்டல் ரெடி ஆனது இந்த ஓரத்துல அப்படியே நல்லா நூல் சுத்திட்டு அப்படியே முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி அந்த 5 பீஸ் நான் 5 பெட்டல் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ 5 பெட்டல் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம கிளாத்ல வந்து ஃப்ளவர் ஷேப்க்கு கொண்டு வர போறோம். இப்போ கிளாத்ல நீங்க எந்த இடத்துல வைக்கீங்களோ உங்க விருப்பம். நான் வந்து சைட்ல இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பெட்டலா வச்சு அப்படியே ஊசி நூல்லையே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ 5 பெட்டலும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த 5 பெட்டலும் வச்சதுக்கு அப்புறம் ஃப்ளவர் ஷேப்ல வருதா. ஸோ இந்த சென்டர்ல வந்து அந்த பிசுறு கிளாத் இருக்கு. ஸோ அந்த இடத்துல பீட்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணிடுவேன். இங்க பாருங்க நான் பீட்ஸ் வச்சு அந்த ஃப்ளவரை ரெடி பண்ணிட்டேன். ஸோ அழகா இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங் ஃப்ராக் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பஃப் ஸ்லீவ் வச்சு பாக்ஸ் ப்ளீட்டட் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வச்சிருக்கோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிசைனர் ஃப்ராக் மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.